பூஜை கூட போடுறதுக்கு எந்த ஒயரில் எவ்வளோ எடுக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ க்ரீன் ஒயரில் வந்து நான் 6 ஒயர் கட் பண்ணுறேன் 9 அடியில். பாருங்க, ஸ்கேலு, கத்திரி இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது. இது எடுத்துக்கலாங்க. 1 அடி ஸ்கேலு, அதில் நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சிக்கு இல்லாமல் எடுக்கலாம். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. க்ரீன் கலரில் 9 அடி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 6 ஒயரு. 1 கட் பண்ணி அளந்து எடுத்துட்டா போதும். அதே அளவுக்கு நம்ம இந்த 1 ஒயர் வச்சு அளந்துக்கலாங்க. 1 கட் பண்ணி எடுத்துட்டேன். க்ரீன் கலரில் 9 அடி லென்த்தில் 6 ஒயர் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சாண்டல் கலரில் 24 ஒயர் கட் பண்ணணும் 8 அடிக்கு. அது இப்போ நான் ஸ்கேல்லேயே அளந்து காட்டிடுறேங்க. 1 2 3 4 5 6 7 8 8. இந்த ஒன்று கட் பண்ணிவிட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இதே லென்த் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள், 1 கட் பண்ணிட்டோம் 8 லென்த்துக்கு. இப்போ இதுவே வச்சு நம்ம 24 ஒயர் வெட்டணும். இன்னும் 23 ஒயர் கட் பண்ணணும். இது ஏன் அதிகமாக வருதுன்னா, கூட ஃபுல்லாக இதுதான் வரும் சாண்டல் கலரு. இந்த க்ரீன் கலர் வந்து பார்டர் மாதிரி வருங்க. அப்போ இது ரெண்டும் கொடுத்து போடும்போது அவ்வளோ நல்லா லுக்காக இருக்கும். அது பின்னும்போது காட்டுறாங்க. இப்போ இந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சாண்டல் கலரில் 24 ஒயரு 8 அடிக்கு, க்ரீன் கலரில் 6 ஒயரு 9 அடிக்கு. இது எப்படி நம்ம பின்னுறோன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஒயரும் எடுத்து நம்ம நாட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, க்ரீனில் 2 ஒயர் எடுத்து நாட்டு போட்டு காட்டுறேன். சரி சமமாக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க, நான் புதுசாக போடுறவங்களுக்கோசரம் நான் பொறுமையாக நிதானமாக நான் காட்டுறேன். என்ற வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஈஸியாக. எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தான் நான் சொல்லித்தரேங்க. இப்படி சரி சமமாக ஏற்றுக்கணும் ஒயர். எப்படி எச்சங்கம்மியமாக இருந்தால் கரெக்டாக பண்ணி சரி சமமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறக்கோசம் தான் இவ்வளோ பொறுமையாக நான் காட்டுறேங்க. அதே மாதிரி இந்த ஒயர் க்ரீன் எடுத்து இதே மாதிரி சரி சமமாக ஏற்றுக்கலாம். இது இப்படி சரி சமமாக எடுத்து இந்த பக்கம் இருக்கிற ஒயரே இப்படி இந்த ஒயரோட விடுங்க. கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சு இந்த சைடில் கீழே இருக்கிற அந்த சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி இந்த ஒயரோட விடுங்க. விட்டு இந்த பக்கம் எடுத்து நாட்டு நல்லா டைட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டாச்சு பார்த்தீங்களா, நல்லா டைட் பண்ணி போட்டுங்க. அதே மாதிரி போட்டது வந்து சரி சமமாக இருக்குதான்னு ஒயர் பார்த்து போகணும். இல்லைன்னா எச்சும் கம்மியமாக ஒயர் வரும். எச்சும் கம்மியமாக பாருங்க, இதுலேயே எச்சும் கம்மியமாக இருக்குது. இதில் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாங்க. இப்படி லைட்டாக லூஸ் பண்ணி இழுத்து கரெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே கரெக்ட் ஆகிக்குங்க. இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்க சரி சமமாக இருக்குது. கொஞ்சம் எச்சும் கம்மியமாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை.
கரெக்டாக எல்லா முடிச்சும் இதே மாதிரி எல்லா நாட்டும் போட்டு எடுத்துக்கலாம். க்ரீனில் ரெண்டு ஒயர் எடுத்து 3 நாட்டு இப்படி போட்டு வச்சுக்கலாங்க. அப்புறம் சாண்டல் 24 ஒயர் எடுத்து 12 முடிச்சா போட்டு எடுத்துக்கலாங்க தனித்தனியாக. 24 ஒயர் சாண்டல் கலரில் வெட்டினா அது 12 நாட்டு போட்டு எடுத்து வச்சுட்டு, 6 ஒயர் க்ரீன் கலரில் வெட்டினா அது 3 நாட்டு போட்டு எடுத்து வச்சுட்டு, இப்போ கூட எப்படி பின்னுறோன்னு தான் பார்க்க போகிறோம். பொறுமையாகவே உங்களுக்கு சொல்லித்தரேங்க. பாருங்கள், இதில் சாண்டலில் ஒரு நாட்டு எடுத்துக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. முடிச்சு லூஸாக தான் ஆகும். நம்ம நல்லா சரி சமமாக ஒயர் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம நாட்டு போட ஆரம்பிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ க்ரீனில் ஒன்று எடுத்துக்கலாம். டைட் பண்ணிக்கலாம். லூஸாக இருக்குது, டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்க, சாண்டல் கலரில் வேண்டாம், க்ரீன் எடுத்துக்கலாம். க்ரீனில் 2 எடுத்துருப்பேன். பாருங்கள், இப்படி வச்சு பார்த்தா பாக்ஸ் மாதிரி இருக்குங்களா? இப்போ இது 2 நம்ம ஒரு நாட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒயர் எடுத்து இப்படி போட்டு இதில் வர ஒயரு இப்படி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு பாருங்க, அந்த இது சுற்றி இப்படி எடுத்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே வர்ற ஒயர் எடுத்து நாம் இப்படி மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு மேலே வச்ச ஒயர் எடுத்து பாருங்கள் இப்படி உண்டு விட்டு இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒயர் டைட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நேரம் ஒரு நாட்டு வரும். நல்லா டைட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நாட்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஒயரு க்ரீன் எடுத்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை எடுத்து இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதில் ஒரு ஒயர் மேலே வச்சு பண்ணிவிட்டு அங்கே அந்த கீழே மடித்த ஒயரை எடுத்து அங்கே ரைட் ஹேண்ட் ஒயரை லெஃப்ட் ஹேண்டு இதில் விட்டு எடுத்துக்கலாம். இது டைட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நாட் ஜாயிண்ட் எடுத்து போட்டோம். இப்போ இதையே பாருங்கள், இப்படி சுற்றி இப்போ பாருங்கள், இந்த ஒயர் எடுத்து இப்போ 3 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம் க்ரீனில் எடுத்து. சரிங்களா? இப்போ ஜாயின் பண்ண ஒயரும் முதல்ல எடுத்து ஜாயின் பண்ண ஒயரும் எடுத்து பாருங்க 5 நாட் போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஒயரும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறோம். ரைட் ஹேண்டில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா டைட்டாக போட்டுக்கணும். பாருங்க, 6 முடிச்சு வந்துருச்சு. நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ 3 க்ரீன் ஒயரும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ சாண்டல் கலர் இதில் எப்படி போட்டு வருதுன்னு மட்டும் காட்டுறோம் பாருங்க. சாண்டல் ஒன்று எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த க்ரீன் ஒயரில் எடுத்து நம்ம எங்கே வேணால் எந்த ஒயரில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஒயர் அந்த ஒயர்னு இல்லை. இப்போ இதில் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது இப்படி சுற்றிக்கலாம். பாருங்கள், சுற்றிட்டு சாண்டல் கலரு
இது மேலே வச்சு இந்த கீழே வர ஒயர் எடுத்து இப்படி பிடிச்சிக்கணும். இது கீழே க்ரீன் கலர் இருக்கிறது சாண்டல் கலர் மேலே வச்சு க்ரீன் ஒயர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சாண்டல் ஒயர் எடுத்து ஒரு நாட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா டைட் பண்ணிக்கலாம் அப்பப்போ. இப்போ வந்து சாண்டல் கலர் மேலே போகிறது விட்டுறலாம். இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே இருக்கிற ஒயரில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த க்ரீனில் இப்படி எடுத்து போட்டுக்கலாம். போட்டோம்னா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாண்டல் கலர் ஒயரு இந்த க்ரீன் ஒயரு சேர்ந்து ஒவ்வொரு நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக இழுத்து போட்டுக்கணும், கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வர க்ரீன் ஒயரும் இந்த சாண்டல் கலர் எடுத்து போட்டுக்கோ ஒரு நாட். இப்போ ஒரு இது முடிச்சு ரெண்டாவது ஸ்டெப்பு வந்திருக்கோம் நம்ம, சரிங்களா. ஜாயின் பண்ணுறது சாண்டல் கலர் இப்போ 2 ஸ்டெப். இப்போ இந்த 2 க்ரீன் ஒயரு ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொல்லித்தரேன். இன்னொரு முடிச்சு எடுத்து எப்படி ஜாயின் பண்ணுறது பொறுமையாக காட்டுறேன். இப்போ பாருங்கள், போட்டாச்சு. இன்னும் அடுத்து இது பக்கம் பாருங்க. இப்போ இந்த க்ரீன் ஒயர் இருக்குதுல்லங்க, இந்த 5 முடிச்சில் 6 முடிச்சில் 1 தான் எடுத்து சாண்டல் கலரு ஜாயின் பண்ணி இப்போ போட்டுப்பேன் இந்த மாதிரி. இப்போ பக்கத்துலேயே ஒரு சாண்டல் எடுத்துக்கலாங்க, டைட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த ஒயர் எடுத்து எப்படி வச்சுட்டு இந்த சாண்டல் கலர் ஒயர் எடுத்து இது மேலே வச்சு இது இந்த க்ரீன் ஒயர் மேலே இப்படி சுற்றி கொண்டு வந்து இந்த க்ரீன் ஒயரு இப்படி சாண்டல் ஒயர் மேலே வச்சு டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வர ஒயரை இந்த ஒயர் க்ரீன் ஒயரில் எடுத்து நாம் இது பண்ணிக்கலாம். இது 2வது ஸ்டெப்பு, சரிங்களா. 2வது ஸ்டெப்பில் உங்களுக்கு 2 டைம் சொல்லி காமிச்சிருப்பேன். பாருங்க, இழுத்து போட்டோம்னா கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு டைட்டாக, சரிங்களா. அதே மாதிரி இந்த க்ரீன் ஒயர் இப்போ ஜாயின் பண்ணோம்ல அந்த சாண்டல் ஒயர் எடுத்து இப்படி வச்சு பார்த்தீங்களா, ஒரு நாட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுலேயும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட லூஸ் ஆகும் ஒயரு, நம்ம அப்பப்போ டைட் பண்ணி போட்டு வந்தோம்னா கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு. பொறுமையாக மொல்லமாக தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நான். ரெண்டாவது ஸ்டெப்பில் 2 சாண்டல் ஒயரு ஜாயின் பண்ணி காமிச்சாச்சு.
நம்ம சுற்றி இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, சாண்டல் கலர் ஒயர் எடுத்து க்ரீன் கலரோட 6 முடிச்சு எடுத்து ஜாயின் பண்ணி போட்டு வந்துட்டு இந்த மாதிரி இன்னும் 6 இருக்குது. 24 ஒயர் வெட்டினதில் 2 2 சேர்த்து 12 முடிச்சு போட்டால் இன்னும் 6 இருக்குது பாருங்க. 1 2 3 4 5 6 இருக்குது. 6 ஜாயின் பண்ணியாச்சு. இந்த 6 வந்து எப்படி ஜாயின் பண்ணுறான்னு காட்டுறேன். இந்த முடிச்சாலும் லூஸாக இருக்கும், டைட் பண்ணிக்கிங்க. அப்பப்போ டைட் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்க, இங்கே க்ரீன் ஒயர் இருக்குதுங்களா, இந்த க்ரீன் ஒயரோட நம்ம ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி தான் அங்கே எப்படி ஜாயின் பண்ணமோ அதே ஸ்டெப் தான். இப்படி வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாட்டு நல்லா டைட்டாக இருக்கும். இப்படி போட்டாச்சு, சரிங்களா? அதே மாதிரி இந்த சைடு இந்த சாண்டல் ஒயரு இந்த க்ரீன் ஒயரு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா டைட் பண்ணிக்கோங்க நாட்டை. அதே மாதிரி இந்த சாண்டல் கலர் ஒயரு இப்போ ஜாயின் பண்ண ஒயர் எடுத்து இந்த க்ரீன் ஜாயின் பண்ண ஒயரோட இப்படி உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன். நீட்டாக தெரியாதவங்களும் போட்டுக்கலாம், ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொல்லித்தரேன் பாருங்க. அப்பப்போ முடிச்சு டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த வர சாண்டல் ஒயர் எடுத்து இந்த க்ரீனோட முடிச்சு போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக இழுத்து போட்டுக்கணும். இப்போ இந்த க்ரீன் ஒயரு இந்த க்ரீன் ஒயரு ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேயும் போட்ட மாதிரி இங்கேயும் போட்டாச்சு. அதே மாதிரி இதெல்லாம் சுற்றி போட்டு காட்டுறோம். இப்போ பாருங்க, மேலே இருக்க சாண்டல் ஃபுல்லாமே 6 எடுத்து ஜாயின் பண்ணி இப்படி போட்டு வந்தாச்சு. இப்போ வேறு ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இங்கே சாண்டல் கலர் ஒயர் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்கிற சாண்டல் கலர் ஒயருமே இங்கே இருக்கிற சாண்டல் கலர் ஒயரும் டைட் பண்ணிக்கிங்க, எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்து இங்கே நாட் போட்டுக்கலாம். ஒன்று பொறுமையாக அப்படியே லைனாக ஒரு வருஷம் ஒரு இதில் போட்டு காமிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்பீடாக போட்டுக்கலாம். பாருங்க, போட்டாச்சு. 1 2 இது வந்து 1 போட்டு முடிச்சிட்டோம். இன்னும் 2 முடிச்சு போடலாம். 1 2 போட்டோமா. இன்னும் இப்போ பாருங்க, நான் 4வது லைனில் நான் 1 போட்டேன். இப்போ அடுத்தது போடலாம். இது 2வது நாட்டு. இது பார்க்குறக்கு ஒரு பூ மாதிரி அழகாக இருக்குங்க. நம்மளுக்கு 2 நாட்டு போட்டாச்சு. இப்போ 3வது
இங்கே போடும்போது க்ரீன் ஒயர் வராது, இதுக்கு மேலே போடும்போது தான் க்ரீன் ஒயர் உங்களுக்கு வரும். பார்டர் மாதிரி அப்படியே ஓரமாக வரும். 3 நாட்டு போட்டாச்சுங்க. இப்போ 4வது நாட்டு போடலாம். சிப்பு வந்து இப்போ 4வது முடிச்சு போட போகிறோம். பார்த்தீங்களா? 1 2 1 2 3 1 2 4 4 நாட்டு போட்டாச்சு. இப்படியே லைனாக போடணும். இப்போ வந்து க்ரீனோட சேர்ந்து போடணும். க்ரீன் நாட்டோட போட்டு வரணும். இது வந்து இப்போ பார்டர் வரணும்.